வணக்கம், என் பேர் வந்து ஜனனி. எங்கள் அப்பா தான் சிலம்பு கிளாஸ் எடுத்துகிட்ருக்காரு. சின்ன வயசுலேருந்து அவர் கிளாஸ் வந்து வா வந்து எடு கற்றுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாரு. ஆனால் நான் தான் கற்றுக்காம சரி எதுக்கு அதெல்லாம் போயிட்டு காலைல எழுந்துக்கணும், டயர்டாக இருக்கும், ஸ்கூலுக்கு வர போயிட்டு அப்புறம் அங்கேயே தூங்கணும், சரி சொல்லிட்டு நான் அதை அப்படியே ஃபுல்லாக அவாய்ட் பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் சரி ஜஸ்ட்டு நம்ம போய் பார்க்கலாம் என்ன இருக்குது, ஜஸ்ட்டு சும்மா விசிட் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் கிளாஸ் சைடு போனேன். சும்மா ஃபஸ்ட்டு டே வந்து ஸ்டிக்கு கொடுத்து இந்தா பண்ணு அப்படின்னு சொல்லி கையில் கொடுத்து பண்ண வச்சாரு. அது பண்ண தான் அப்படியே இன்ட்ரெஸ்ட் வர ஆரம்பிச்சுது எனக்கு. சரி இவ்வளோ இருக்கே, இன்னும் நிறைய கற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ரெகுலராக கிளாஸ் போக ஆரம்பித்தேன். அது +1 போனதுனால இப்போ நெக்ஸ்ட் இயரே 12ன்றதுனால அப்படியே நடுவில் கொஞ்சம் கேப் விட்டுட்டு அப்புறம் சரி எக்ஸாம் டைமில் நடுவில் போய் விசிட் பண்ணுறது அந்த மாதிரி போயிட்டு இப்போ வந்து நான் நிறைய காம்படிஷன்ஸ்லாம் போயிட்டு ஸ்டேட் லெவல், டிஸ்ட்ரிக்ட் லெவல் டோர்னமெண்ட்லாம் அட்டன் பண்ணி நிறைய கப்ஸ்லாம் ஜெயிச்சிருக்கேன். ஸோ வந்து இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் சும்மா இருக்கிறது உங்களுக்கு ஒரு உடற்பயிற்சி மாதிரி நீங்கள் வந்து சிலம்பு கிளாஸ் வந்து கற்றுக்கலாம். இப்போ என்னால் ஃப்ரீயாக வெளியே போக முடியுது. இப்போ ஏன் ஃப்ரீயாக வெளியே போக முடியுதுன்னா நான் ஒரு தற்காப்பு கற்றுக்கிறேன். இப்போ யாருன்னா வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணால் கூட கை வச்சு கூட நான் அடிச்சிடலாம் அவங்க, அந்த அளவுக்கு இப்போ நான் வந்து ஸ்ட்ராங்காக இருக்கேன். ஸோ நீங்களும் இந்த லீவை வேஸ்ட் பண்ணாமல் நீங்கள் வந்து கற்றுக்கலாம். உங்களுக்கான ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ் தானே இது எல்லாமே. என்னென்னா தமிழ்நாடு யூனிவர்சிட்டி சிலம்பம் அங்கே வந்து நம்மளுக்கு சிலம்பத்துக்கான டிப்ளமா சர்டிஃபிகேட் நம்மளுக்கு தராங்க. அது எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இப்போ வந்து நிறைய ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸில் வந்து ட்ராயிங் டீச்சர்ஸ், அதுக்கப்புறம் செஸ்ஸுக்கு அந்த மாதிரி நிறைய கிளாஸ் அந்த மாதிரி நிறைய வைக்கிறாங்க. இப்போது நம்மளுக்கு வந்து சிலம்பத்துக்கும் அந்த மாதிரி இப்போ ஒரு இது எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. சிலம்பம் மாஸ்டர், ஒரு உமன் சிலம்பம் டீச்சர் அந்த மாதிரி வந்து எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. நிறைய ப்ரைவேட் ஸ்கூல்ஸ் அண்ட் காலேஜஸ்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்காங்க. அதுக்கு நம்மளுக்கு வந்து குவாலிஃபிகேஷன் இருக்கா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு இது தான் இந்த டிப்ளமா சர்டிஃபிகேட்டு. ஸோ நம்ம அதை யூஸ் பண்ணி வாங்கி வச்சுருந்தோன்னா அது நம்ம போய் கற்றுக்கிற மாதிரி ஒரு 1 இயர் கோர்ஸு. இது வெளியெல்லாம் போய் கற்றுக்கணுன்னா 30,000 25,000 கிட்ட வரும். இதே நம்ம இந்த தமிழ்நாடு யூனிவர்சிட்டி அந்த சிலம்பம் அப்படின்றதுல நம்ம வந்து நம்மளோட நம்மளோட சர்டிஃபிகேட்ஸ் அதான் கொடுத்து நம்ம ஜாயின் பண்ணோன்னா ஜஸ்ட் ஒரு 2,000 or 1,000க்குள்ளேயே நம்மளுக்கு முடிஞ்சிடும். நானும் அது வந்து இப்போ ரீசெண்டாக தான் தெரியாது எனக்கு கூட, அப்புறம் மாஸ்டர் சொல்லி தான் நானே அப்ளை பண்ணேன். இப்போ அப்ளை பண்ணிட்டு அதான் நெக்ஸ்ட் மந்த்லேருந்து கிளாஸ் ஜாயின் பண்ணுற மாதிரி. இப்போ அந்த சர்டிஃபிகேட் எனக்கு இருந்ததுன்னா நான் வந்து இன்னும் ஒரு மேபி எனக்கு ஒர்க் போக முடியல, ஃப்யூச்சரில் மேபி ஒர்க் போக முடியலன்னா நான் இந்த மாதிரி ஒர்க்கில் நான் ஸ்கூலில் டீச்சராக இருக்கேன், சிலம்பம் டீச்சராக இருக்கேன் அப்படின்ற மாதிரி நான் எனக்குன்னு தனியாக ஒரு ஜாப் மாதிரி இருக்கும். அதே மாதிரி இப்போ காலேஜ் போகும்போது நம்மளுக்குன்னு ஒரு பேக்கெட் மணி மாதிரி வேணும் அப்படின்னா நம்ம வந்து இந்த கிளாஸ் எடுத்து நம்ம அதில் வர பேக்கெட் மணியை நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். பேரண்ட்ஸ் கிட்ட கேட்கணும்னு அவசியம் கிடையாது. நிறைய கேர்ள்ஸுக்கு நிறைய ப்ராப்ளம் இருக்குது, உடம்பு சரியில்லாமல் போகுது, திடீர்னு முட்டி வலி, கால் வலி அந்த மாதிரிலாம் வரும். அதுக்கு கூட நம்ம நம்மளோட சிலம்பம் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு ஸ்ட்ராங்காக இருக்கும் பாடி. அதுக்கப்புறம் இப்போ நம்ம வெளியே எங்கே ரொம்ப லாங் போகிறோம், இப்போ காலேஜ் சேர்ந்துட்டோன்னா நம்ம வெளியே போய் படிக்கிறோம், அம்மா அப்பா வீட்டில் பயந்துன்னு இருப்பாங்க, அடடா பொண்ணு அங்கே இருக்குது தனியாக இருக்குது. இப்போ நம்மளுக்கு ஒரு செல்ஃப் டிஃபென்ஸ்னால் அவள் தான், நம்ம பொண்ணுக்கு தான் எல்லாமே தெரியுமே, அவளே பார்த்துப்பா எல்லாத்தையும், எந்த பிரச்சனை வந்தாலும் அவளே ஃபேஸ் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தைரியம் அவங்களுக்கு இருக்கும். செல்ஃப் டிஃபென்ஸ் கற்றுக்கிறதுனால யார் வந்தாலும் எனக்கு பிரச்சனை இல்லை, அவங்கள நானே ஃபேஸ் பண்ணிப்பா அப்படின்ற மாதிரி ஒரு தைரியமும் நம்மளுக்கு வரும். ஸோ நான் வெளியே வந்துட்டேன். என்ன மாதிரி இன்னும் வீட்டிலே இல்லாமல் சோம்பேறித்தனப்பட்டுன்னு இல்லாமல் நீங்களும் வந்து வெளியே வந்து கற்றுக்கணும். இந்த வாய்ப்பு வந்து எனக்கு கொடுத்த செங்கை வின் சாது ஸ்ரீ சால்பாட்டா சிலம்பத்துக்கு தேங்க்யூ.